அதாவது இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த இப்போ இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருந்தால குலதெய்வம் அப்படின்ட்டு பேரலி அதே இதில் இன்னொரு விஷயமும் அதோட பழைய 5000 வருஷம் 3000 வருஷம் 2000 வருஷமாக இப்போ நடைமுறையில் இருக்குது. அதாவது சைவம், வைணவம், சாந்தம், கௌமாரம், சௌரம், கணபதியம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சைவம் சமயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிவனை கும்பிடுறவங்க, வைணவம்னா விஷ்ணு பெருமாளை கும்பிடுறவங்க, சாந்தம்னா சக்தி அம்பாளை கும்பிடுறவங்க, அப்புறம் கௌமாரம்னா முருகனை கும்பிடுறவங்க, அப்புறம் சௌரம்னா சூரியனை கும்பிடுறவங்க, அப்புறம் கணபதியம்னா பேர்லேயே இருக்குது விநாயகரை கும்பிடுறவங்க. ஸோ இது பேரலி இருக்குது. ஓகேயா? இது 5000 வருஷமா 3000 வருஷமா 2000 வருஷமா அப்படின்ட்டு இது போய்கிட்டு இருக்கு. சில தகவல் பிரகாரம் பார்த்தா 8000 வருஷம்னு கூட சொல்கிறாங்க. ஸோ எது சரி எதுவுமே நான் சொல்ல முடியல, கிடைச்ச தகவலை வச்சு சொல்கிறேன். அப்போது இது ஒரு பக்கெட்டு போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு குலதெய்வம் வழிபாடு ஒரு பக்கெட்டு போய்கிட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் இதுக்கும் அதுக்கும் இடையில இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த பக்கெட்டு காவல் தெய்வம்னு ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயமும் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை ஒரு 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 ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியல, இவ்வளோ குழப்படிகள் இருக்குது. அப்போது அதுக்கு அடுத்து பிரிட்டிஷ் காலம் வந்துச்சு, பிரிட்டிஷ் ஏரா. ஓகே, பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் வந்து ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரன் பண்ணணும்னா இவ்வளோ குழப்படி வச்சு ரன் பண்ண முடியாதுங்க. அப்போ அவங்க சிம்பிளிஃபை பண்ணி இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறதுக்கு அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் இருந்த என்ன சொல்லுவாங்க, மகானோ இல்லை ஒரு குருஜியோ, இவங்கெல்லாம் அவங்களோட அட்வைஸ் பிரகாரமோ இல்லை ஒரு கலந்து பேசி இதுக்கு ஒரு வழி உண்டாக்கியிருக்காங்க. அதாவது 18ஆம் நூற்றாண்டு கடைசிலையும் 19ஆவது நூற்றாண்டு பிகினிங்லேயும் ஆரம்ப காலத்துலேயும் இந்த விஷயம் ரொம்ப எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 1880 1830 இந்த ஒரு மெத்தடை உண்டாக்கிட்டாங்க, ஒரு எப்படி இதை ஒரு சால்வ் பண்ணுறதுன்ட்டு. அப்போது 1871 அன்றைக்கி பிரிட்டிஷ் எடுத்த சென்சஸ், அதாவது இப்போ பஞ்சின்னு சொல்கிறோம்ல அங்கே இந்தியாவில், அப்போது இந்த இந்துயிசம்ன்ற ஒரு அடிப்படையை கொண்டாந்துட்டு இதுதான் இந்த கான்செப்ட், இந்த இந்துயிசம்ன்ட்டு. அப்போது இது எப்படின்னா கிறிஸ்டியன் அல்லாதவங்க, முஸ்லீம் அல்லாதவங்க, சீக்கிசம் இல்லாதவங்க, புத்திசம் இல்லாதவங்க, அவங்களெல்லாம் வந்து அடுத்தவங்க அது இல்லாதவங்க வந்து அவங்கெல்லாம் ஹிந்து கீழே அப்படின்னு வந்தது. இப்போ நம்ம சொல்லிட்டு வந்தாலும் இத்தனை பிரிவினைகள் இருக்குது, அதாவது சைவம், வைணவம், சாந்தம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அண்டர் ஒன் ரூஃப், ஒரு கூரை கீழே கொண்டாடுற விஷயம். அப்போது இதை வச்சு அந்த சென்சஸ் நடத்தியிருக்காங்க. அதாவது ஜாதி எவ்வளோ, இந்த ஜாதியில் எவ்வளோ, இந்த ரிலிஜன் சமயத்தில் எவ்வளோ, என்ன வேலையில் இருக்காங்க, ஜனத்தொகை என்ன அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டாந்தது. அப்போது இந்த நடைமுறை வந்து இந்த ஹிந்துயிசம்ன்றது வந்து ஒரு 155 வருஷம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது எப்படி அன்னைக்கு இருந்ததுலேருந்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்குமோ இதுதான் அங்கே. அப்போது இப்போ பிரச்சனை என்ன, இன்றைக்கி பிரச்சனை என்ன, நம்ம ஆள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிற ஆளில். ஓகே, அதுதான் சொல்ல வந்தேன். அந்த இன்றைக்கி வந்து நம்ம ஹிந்துயிசம்னு இருக்குது. நம்ம கோயிலுக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், இந்த கோயிலில் வந்து சிவன் சிலை இருக்குது, முருகர் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், அம்பாள் இருக்காங்க, கொஞ்சம் முன்னுக்கு வெளியே வந்தால் சூரியன் இருக்கிறது. ஸோ இவ்வளோ எல்லாம் அங்கேயே செஞ்சாச்சு. இது வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம நடைமுறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்போ பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இன்றைக்கி இந்த இடைவெளி காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹிந்துயிசமும் நம்ம வச்சுக்கிறோம் நம்மளோட நடைமுறையாக, நம்ம வழிமுறையாக. அப்புறம் சொன்னல சைவம், வைணவம், சாந்தம், கௌமாரம், சௌரம், கணபதியம், அதையும் டைரக்ட்லி அது ஒரு பக்கெட்டு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்து இந்த குலதெய்வம் வழிபாடு ஒரு பக்கெட்டு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் காவல் தெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணோன்னே இந்த பிரச்சனைக்கு, இதை இப்போ தலை தூக்கிற பிரச்சனை வந்து இதுதான் காரணம். அதாவது இவ்வளோ விஷயமும் இப்போது, அதாவது இந்த சின்ன சமுதாயத்தில் எதுக்கு இவ்வளோ தேவை அப்படின்னும் போது இதுதான். ஒரு சுருக்கமாக சொல்லலாம், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு 5 விதமான இது இருக்குது, என்ன சொல்லுவாங்க, சாய்ஸஸ். அப்போது இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு கொண்டாடணும்னா அவங்களுக்கு அந்த தளம் தேவை, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போது இதில் வர்றது தான், அதாவது அவங்கவுங்க போய்
ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறது, அங்கே ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி போடுறது அப்படின்ட்டு அது யாரோட நிலம் எவருன்னு விசாரிக்கிறது இல்லை. ஸோ இங்கே தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. அந்த ரேட் ஜோன் சொன்னல, அது வந்து ஆரம்பிக்கிற இடம் இதுதான். ஸோ அதனால தான் அது ஏன் இப்போது தலை தூக்கிருச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இதுவும் கொஞ்சம் நான் இப்போயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு மேபி பிடிச்சிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை. இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆர்சிஐன்னு சொல்கிறோம், ராயல் கமிஷன் ஆஃப் இன்கொயரி, அந்த மாதிரி சொல்லி தான் ஆகணும். இதுதான் அந்த விஷயம். இது வந்து 2000 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் இது நடைமுறையில் இருக்குது. அவங்களுக்கு அது கன்வீனியன்ட் ஃபார் தேம், அவங்க அது பண்ணிக்கணும். ஆனால் அதே விஷயம் வந்து இங்கே யார் அசிமிலேட் பண்ணி, எந்த தரப்பு வந்து அசிமிலேட் பண்ணி அதை அப்படியே இங்கே நடத்துகிற கிட்டத்தட்ட எல்லாம் அந்த சொன்ன விஷயங்கள்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு தரப்பட்ட ஒரு தரப்பு இதை செய்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி பேசுவோம்ல, 200 வருஷத்துக்கு முன்னே நம்ம முன்னோர்கள் வந்தாங்க, இங்கே காட்டை அழிச்சாங்க, ரோடு போட்டாங்க இப்படின்ட்டு வந்தோம்ல, தோட்டப்புறம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாடல் வந்து இங்கே நம்ம தோட்டப்புறத்தில் அது சரியாக அப்படியே உட்காந்துருச்சு. எப்படி காவல் தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து இங்கே சரியாக அப்படியே நடத்தி. அப்போது இந்த 200 வருஷமாக இங்கே நம்ம நாட்டில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை ஆகலை. ஆனால் என்றைக்கு அந்த தோட்டப்புறம்லாம் வந்து மூடப்பட்டதோ, மக்களுங்கெல்லாம் அங்கே இருந்த குடும்பம்லாம் வெளியாகப்படுதோ, 500 குடும்பம் இருக்கலாம், 100 குடும்பம் இருக்கலாம். அப்போது வெளியாகினவங்க அவங்க மட்டும் வெளியாகலை, இந்த நடைமுறையும் அவங்க கூட சில பேர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சில பேர் இப்போ இது வேணான்னு விட்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் இதை எடுத்துகிட்டு வந்தவங்க இந்த மாதிரி அவங்க அன்றைக்கி 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னே அவங்க போய் ஒரு காட்டில் ஒரு கட்டி வைக்கிறது, இது பண்ணுறது, அன்றைக்கி வந்து அது பெருசாக வெளியே தெரிய வரல. காரணம்னா அன்றைக்கி காடாக இருந்துச்சு. ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, நாடு முன்னேறி வர்றது, புது என்ன சொல்லுவாங்க, ஹவுசிங் ஏரியா வரும்போது அந்த நிலத்தெல்லாம் கிளியர் பண்ணும்போது பார்த்தா அங்கே ஒரு கோயில், இங்கே ஒரு கோயில், இங்கே ஒரு கோயில். ஸோ இங்கே தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போது இவங்க அன்றைக்கி செய்யும்போது இவங்க அதெல்லாம் யோசிக்கலை. பின்காலத்தில் இன்னொரு 30 வருஷத்தில் இந்த மாதிரி ஆகும்னு யோசிக்கல. அவங்க நினச்சாங்க ஏதோ ஒரு காடு இருக்குது, நம்ம குலதெய்வத்தை இங்கே வச்சுருவோம், இல்லை நம்ம காவல் தெய்வம் அப்படி வச்சோன்ட்டு வீட்டுக்கு வெளியிலையோ ரோட்டு தாண்டியோ ஆத்தாங்கரையிலையோ அப்படி வைக்கிறது. ஆனால் அது யாரோட நிலம், அதோட உரிமையாளர் யார், பின்னால் என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கலை. அப்போது இன்றைக்கி இந்த கடந்த ஒரு 5-10 வருஷமாக இப்போது இந்த விஷயங்கள் ஒரு இடம் போய் அவங்க ஓப்பன் பண்ணும்போது இது இந்த மாதிரி வருது. அப்போது இன்றைக்கி ஏன் நம்ம இந்த டாபிக் பேசும்போது, டிபேட் வரும்போது எல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னா, ஒரு மரம் பார்த்தா போய் கட்டி வச்சிடும், ஒரு டைனோசர் காலத்துலேருந்து கட்டி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெடைப்பெல்லாம் நடக்குதுன்னா இதுதான். இது ஏன்னா நம்ம வந்து போய் ஒரு மரத்தில் கட்டுறதோ இல்லை ஒரு கொட்டாய் போடுறதோ அது தப்பு இல்லையா, அது இன்னொரு பிரச்சனை. ஆனால் அது நம்ம நிலமா, அதுக்கு நம்ம சான்றிதழ் இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கா, அது நம்ம நிலத்தில் கட்டிட்டு போயிருந்தால் இது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போய் எங்கெங்கேயோ கட்டி வச்சிடுறோம். ஓகேயா? அப்போது இது அந்த தரப்பு, அதாவது முன்ன தோட்டப்புறத்துலேருந்து வந்தவங்க அது அவங்க கூட கொண்டாந்துட்டது, அது நடைமுறையில் கொண்டது. அப்போது நகரப்புறத்தில் உள்ளவங்க பண்ணலையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை ரொம்ப குறவு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்வால்மெண்ட்லாம் குறவு. அதனால் இருக்கலாம், ரொம்ப குறவு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியுங்க. அதனால் அல்டிமேட்லி இது வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிருச்சு. இன்றைக்கி வந்து ஏன் எல்லாரும் இன்றைக்கி இந்த டாபிக் வர காணொலி பார்த்திங்கன்னா, அவங்க பயக்கிற அந்த வார்த்தையை வச்சு நம்மளை எவ்வளோ தூரம் தாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தாக்குறாங்க. எவ்வளோ தூரம் இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் இழிவாக பேசப்படும். ஏன்னா இந்த சிலர் பண்ண வேலைகள், இந்த அதோட பின் விளைவுகளை அவங்க யோசிக்காமல் பண்ணதுனால இன்றைக்கி எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியர் சமுதாயத்துக்கு அந்த பேர். ஸோ இதுதாங்க இதில் உள்ள விஷயம். ஓகே, அடுத்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் முழுசாக சொல்லிட்டேன்னா நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீங்களே இவேல்யூட் பண்ணிக்கிங்க, இது சரியா சரியில்லையா, அடுத்தது என்னான்ட்டு.